சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த ஞானச் செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஆன்மாக்கள். இன்னைக்கு நாம சித்தன் அருள் மூலத்திலிருந்து அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு மிக ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம். ஆமா, இது உலகத்துல ஏன் இவ்வளவு குழப்பங்கள் நடக்குது, அதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஒரு ஆன்மீக பார்வையை நமக்கு கொடுக்குது. சரி, இந்த ஆய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத கேட்கிற உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு முதல்ல பாத்திரலாம். நிச்சயமா. முதல்ல உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளோட ஆணிவேர் என்னன்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ரெண்டாவது, மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு நோயிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓஹோ. கடைசியா திருவாசகத்தோட ஒரு மறைக்கப்பட்ட ரகசியத்தையும் அதன் மூலமா நீங்க எப்படி உலக அமைதிக்கு உதவலானும் புரிஞ்சுப்பீங்க. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த மூலம் உலக பேரழிவுகளுக்கு காரணம் கடவுள் இல்லைன்னு சொல்லுது. அப்போ வேற என்னதான் காரணம்? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான புள்ளி. இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, முக்தி அடையாத ஆன்மாக்களோட எதிர்மறை ஆற்றல் தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் சொல்லுது. முக்தி அடையாத ஆன்மாக்களா? அதாவது? ஆமா, வாழும் மனிதர்களை விட இறந்தும் சாந்தி அடையாத ஆன்மாக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு இது குறிப்பிடுது. அப்படியா? சரி, அவங்களுக்கும் உலகத்துல நடக்கிற போர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்து ஒரு விதமான எதிர்மறை கதிர்வீச்சு, அதாவது ஒரு ரேடியேஷன் மாதிரி வெளிப்படுது. ஒரு நிமிஷம், ரேடியேஷனா? இது எப்படி சாத்தியம்? இல்ல, இது ஒரு உருவகம் மாதிரிதான், ஒரு எதிர்மறை தாக்கம். அந்த தாக்கம் உயிரோட இருக்கிற மனிதர்களோட புத்திய நேரடியா பாதிக்குது. ஓ, சரி சரி. இதனாலதான் மனிதர்களுக்குள்ள மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு நோய் உருவாகுது. தேவையற்ற கோபம், அகங்காரம், வன்முறை எல்லாம் பெருகுது. அப்போ இந்த மனக்குழப்பம்தான் போர்களுக்கு மூல காரணமா? மிகச் சரியா சொன்னீங்க. மூலம் ஆணித்தரமா மனிதன் மனிதனை அடித்து கொண்டு இறப்பான் அப்படின்னு சொல்லுது. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்படியானால் இதுக்கு தீர்வே கிடையாதா? இதுக்கு ஞானிகள் என்ன வழி சொல்றாங்க? வழி இருக்கு. அந்த ஆன்மாக்களை சாந்திப்படுத்தி அவங்களோட ஆற்றலை ஒரு பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரணும். பூஜ்ய நிலைனா அது எப்படி செய்யறது? பூஜ்ய நிலைங்கிறது அவங்களோட எதிர்மறை ஆற்றலை சமன் செய்யறது. இதுக்காகத்தான் கந்த புராணம், தேவாரம் மாதிரியான புனித நூல்கள் ஞானிகளால இயற்றப்பட்டது. ஓகே. ஆனா இதுல ஒரு நூலுக்கு மட்டும் மிக மிக முக்கிய தங்கு இருக்குன்னு மூலம் குறிப்பிடுது. அது என்ன நூல்? அதுதான் திருவாசகம். இதில் திருவாசகம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தேவாரம், கந்த புராணம் எல்லாம் இருக்கும்போது திருவாசகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பு? நல்ல கேள்வி. ஏன்னா திருவாசகத்தை ஓதும்போது அதுல இருக்கிற வார்த்தைகள் மனிதர்களுக்குள்ள இருக்கிற நான், எனது அப்படிங்கிற அகங்காரத்தை அழிக்குதான். புரியுது. அதே ஆற்றல் சாந்தி அடையாம தவிக்கிற அந்த ஆன்மாக்களையும் அமைதிப்படுத்தி அவங்க இறைநிலைய அடைய உதவுது. இந்த உண்மைய சித்தர்களை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள்னு இதுல இருக்கு. அப்போ நாம திருவாசகம் படிக்கிறதுங்கிறது நமக்காக மட்டும் இல்ல, அது இந்த உலகத்துக்கே செய்யற ஒரு பெரிய சேவையா மாறுது. கரெக்ட். இது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சிங்கிறத தாண்டி ஒரு உலகளாவிய சேவையா இந்த மூலம் பார்க்குது. சித்தர்களோட இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும்னு இந்த மூலம் ரொம்பவே விரும்புது. ஆமா. அதனால இத கேக்குற நீங்க வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மாதிரியான எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத பகிருங்க. இது ஒரு வழிகாட்டியா இருந்து மக்களுக்கு நீங்க செய்யற சேவை. இது முதல் தர உயர் புண்ணியம் பெற்று தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த ஞானம் எல்லாருக்கும் இலவசம். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த அருள்வாக்க கேட்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை.
இந்த மூலம் சொல்றபடி ஒரு தனிநபர் ஓதுற கிருவாசகம் ஒரு ஆன்மாவை சாந்திப்படுத்த முடியும்னா கோடிக்கணக்கான மக்கள் இத சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சா நாம எத்தகைய ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஓம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.